வணக்கம். நம்மில் பல பேர் ஒரு கட்டத்துல இப்படி யோசிச்சிருப்போம். நான் ஏன் இன்னும் முன்னேறவே இல்ல? எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் அதே இடத்துல தான் இருக்குன்னு. ஆமா, அந்த சோர்வு வந்துரும். பெரிய இலக்குகளை வச்சு கடுமையா உழைப்போமானா? ஆனா எதிர்பார்த்த மாற்றம் வராத போது அப்படியே விட்டுடலான்னு தோணும். கரெக்ட். ஆனா பெரிய மாற்றங்களுக்கு பெரிய முயற்சிகள் தேவையில்ல. சின்ன சின்ன அணு அளவு மாற்றங்களே போதும்னு ஒரு புத்தகம் சொல்லுது. அதுதான் ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ். இன்னைக்கு நாம கொடுத்திருக்கிற இந்த புத்தகத்தோட மூல கருத்துக்களை ஆழமா அலசி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை புரிஞ்சுக்க அதோட ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ஆமா, அது வெறும் ஒரு கதை இல்ல. சொல்லப்போனா இந்த புத்தகத்தோட அஸ்திவாரமே அதுதான் சொல்லலாம். ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அது. அவர் உயர்நிலை பள்ளியில படிக்கும்போது பேஸ்பால் விளையாடிட்டு இருந்திருக்கார். அப்போ ஒருத்தர் கைதவறி விட்ட பேஸ்பால் மட்டை. ஆமா, நேரா இவர் முகத்துல அதிவேகமா தாக்கிடுச்சு. மூக்கு உடைஞ்சு மண்ட ஓட்ல பல இடங்கள்ல எலும்பு முறிவு. 2 கண்ணுமே பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கே போயிட்டாரு. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. உயிர் பிழைப்பதே கஷ்டம்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. அந்த விபத்து அவரோட விளையாட்டு வாழ்க்கையை மட்டும் இல்ல, மொத்த வாழ்க்கையுமே புரட்டி போட்டுருச்சு. பல மாதங்கள் பல அறுவை சிகிச்சைகளுக்கு அப்புறம் மெதுவா குணம் ஆனாரு. ஆனா அவரால முன்ன மாதிரி வேகமா செயல்பட முடியல. அந்த சமயத்துல தான் அவர் ஒரு விஷயத்த உணர்ந்தாரு. தன்னோட பழைய நிலைக்கு திரும்ப ஒரே நாள்ல பெரிய பாய்ச்சல் செய்ய முடியாதுன்னு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றம், 1% முன்னேற்றம் செய்ய முடியும்னு நம்பினார். தூங்குறதுல இருந்து உடற்பயிற்சி செய்யறது வரைக்கும் சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை உருவாக்க ஆரம்பிச்சார். அதோட விளைவுதான் ஆச்சரியம். சில வருஷங்கள்ல அவர் தன்னோட காலேஜ் பாஸ்கெட்பால் டீமோட ஸ்டார் பிளேயரா ஆனார். இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளி. ஆமா, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையை அடையணும்னா நம்ம ஒரே நாள்ல மலை மாதிரி ஒரு செயலை செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன கல்லை எடுத்து வச்சா போதும். அந்த 1% முன்னேற்றம் எப்படி கூட்டு வட்டி மாதிரி வேலை செஞ்சு நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கோம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த 1% முன்னேற்றம்ங்கிற ஆசயம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும்? இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. பிரிட்டிஷ் சைக்கிள் ஓட்டுதல் அணியோட கதை. ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. கிட்டத்தட்ட 100 வருஷமா பிரிட்டிஷ் சைக்கிள் அணி ஒரு சுமாரான அணியா தான் இருந்துச்சு. ஒலிம்பிக்ஸ்லயோ இல்ல டூர் டி பிரான்ஸ் மாதிரியான பெரிய போட்டிகள்லயோ அவங்க பெரிய அளவுல ஜெயிச்சதே இல்ல. ஒரு கட்டத்துல ஒரு பெரிய சைக்கிள் தயாரிப்பு நிறுவனம் கூட அவங்களுக்கு சைக்கிள் விற்க மறுத்துடுச்சு. அப்படியா? ஏன்னா பிரிட்டிஷ் அணியே அதை பயன்படுத்தினா தங்களோட பிராண்டுக்கு கெட்ட பேர் வந்துரும்னு பயந்தாங்க. நிலைமை அவ்ளோ மோசமா இருந்துச்சு. ஆனா 2003ல டேவ் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட்னு ஒருத்தரை புதிய செயல்திறன் இயக்குனரா நியமிச்சாங்க. அவர் ஒரு வித்தியாசமான உத்தியை கையாண்டார். சிறு லாபங்களின் திரட்டல்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய விஷயத்துல ஜெயிக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் வெறும் 1% முன்னேற்றம். ஆமா, 1% முன்னேற்றம் கொண்டு வந்தா போதுங்கிறது தான் அந்த ஐடியா. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அவங்க செஞ்ச மாற்றங்கள் எல்லாம் ஏதோ பிரம்மாண்டமான மாற்றங்கள் இல்ல, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். உதாரணத்துக்கு சைக்கிள் சீட்டை இன்னும் கொஞ்சம் வசதியா மாத்துறது. ஆமா, டயர்ல ஆல்கஹால் தடவி அதோட பிடிப்பை அதிகப்படுத்துறது. அப்புறம் வீரர்கள் குளிர்ல உடற்பயிற்சி செய்யும்போது அவங்க உடம்ப சரியான வெப்பநிலையில வச்சுக்க எலக்ட்ரானிக் சூடேற்றப்பட்ட ஷார்ட்ஸ் பயன்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சாங்க. அதோட நிறுத்தல, இன்னும் ஆழமா போனாங்க. எந்த மசாஜ் ஜெல் தசைகளை வேகமா குணப்படுத்தும்னு சோதிச்சாங்க. ஒவ்வொரு வீரருக்கும் எந்த மாதிரியான தலையணை மெத்த கொடுத்தா நல்ல தூக்கம் வரும்னு ஒரு தூக்க நிபுணரை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஏன் கைகளை கழுவுறதுக்கு சரியான முறை எதுன்னு கூட வீரர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, இதனால ஜலதோஷம் காய்ச்சல் வர்றது குறையும்னு. இப்படி நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன மேம்பாடுகளை செஞ்சாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இதுக்கெல்லாம் மெனக்கிட்டாங்களான்னு தோணுது. ஆனா விளைவு நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. வெறும் 5 வருஷத்துல 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல சைக்கிளிங் போட்டிகள்ல இருந்த தங்க பதக்கங்கள்ல 60% பிரிட்டிஷ் அணியை அள்ளிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷத்துல 178 உலக சாம்பியன்ஷிப், 66 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்கள்னு ஜெயிச்சு குவிச்சாங்க. சைக்கிளிங் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கதையா பார்க்கப்படுது. இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறதுக்கு தான் கணக்கு இருக்கு. நீங்க ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளும் வெறும் 1% மட்டும் உங்களை நீங்களே முன்னேத்திக்கிட்டா வருஷ கடைசியில நீங்க ஆரம்பிச்சதை விட 37 மடங்கு சிறந்தவரா இருப்பீங்க. அதே சமயம் ஒவ்வொரு நாளும் 1% உங்களை நீங்களே மோசமாக்கிக்கிட்டா நீங்க கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்துருவீங்க. தொடக்கத்துல இந்த சின்ன மாற்றங்கள் எந்த வித்தியாசத்தையும் காட்டாது. இதுதான் சுய முன்னேற்றத்தோட கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டிங்கிற ஆசையம்தான் இங்க முக்கியம். ஆனா ஒரு நிமிஷம், நிஜ வாழ்க்கையில் இது அவ்வளவு சுலபம் இல்லையே.
ஹம் நான் ஒரு மாசம் ஜிம்முக்கு போறேன், ஆனா உடம்புல பெரிய மாற்றம் தெரியலன்னா உடனே சலிச்சு போய் நிறுத்திட தோணுமே. என்னடா இது, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லையேன்னு தோணும். இதுக்கு புத்தகம் என்ன சொல்லுது? மிகச் சரியான கேள்வி. இதுக்கு தான் ஆசிரியர் ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு பேரை பயன்படுத்துறார். வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா முன்னேற்றம்ங்கிறது ஒரு நேர்கோட்டுல நடக்கும்னு. ஆனா உண்மையில பழக்கங்களோட விளைவுகள் தாமதமா தான் தெரிய ஆரம்பிக்கும். பல மாதங்கள், ஏன் பல வருஷங்கள் கூட ஆகலாம். அந்த ஆரம்ப கட்டத்துல நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வராததால முயற்சியே கைவிட்டுடுறோம். இதுதான் அந்த பள்ளத்தாக்கு. அட, இது ஒரு அருமையான உருவகம். நான் கிட்டார் கத்துக்க ஆரம்பிச்சு பல தடவை விட்டதுக்கு இதுதான் காரணம்னு இப்ப புரியுது. அப்படியா? ஆமா, 2 வாரம் பயிற்சி செஞ்சாலும் ஒரு பாட்டை சரியா வாசிக்க வராதப்போ நமக்கு இது வராதுன்னு விட்டுடுவேன். ஆனா என்னோட முயற்சிகள் வீணாகல, அது சேமிக்கப்பட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. கரெக்ட். ஒரு உறைபனி கட்டிய ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. சரி. ஒரு அறையோட வெப்பநிலை -4 டிகிரில இருக்கு. நீங்க வெப்பத்தை மெதுவா அதிகப்படுத்துறீங்க. -3, -2, -1. 0 டிகிரி. அப்பவும் அந்த ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்கும். ஆமா. ஆனா 0.1 டிகிரிய தொட்டதும் அது உருக ஆரம்பிக்கும். அந்த 1 டிகிரி மாற்றம் தான் திருப்பு முனை. அதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை டிகிரி மாற்றங்களும் வீணாகல. அது அந்த திருப்பு முனைக்கு தயாராகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட சின்ன சின்ன முயற்சிகளும். அது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த தொடர்ச்சியான முயற்சி தான் முக்கியம்னு புரியுது. ஆனா பொதுவா வெற்றி அடையணும்னா பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கணும்னு தானே சொல்லுவாங்க. ம் நான் இந்த வருஷம் 10 கிலோ குறைக்கணும், நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு. ஆனா இந்த புத்தகம் இலக்குகளை மறந்துட்டு செயல்முறைகள்ல, அதாவது சிஸ்டம்ஸ்ல கவனம் செலுத்த சொல்லுது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, இது வழக்கமான சுய முன்னேற்ற ஆலோசனைகளுக்கு எதிரால இருக்கு. முதல்ல இலக்குகள்னா என்ன, செயல்முறைகள்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சரி. இலக்குகள்ங்கிறது நீங்க அடைய விரும்புற முடிவு. உதாரணமா ஒரு மரத்தான்ல ஓடி முடிக்கிறது உங்க இலக்கு. செயல்முறைங்கிறது? செயல்முறைங்கிறது அந்த இலக்கை அடைய நீங்க தினமும் செய்யற செயல்கள். அதாவது நீங்க போடுற பயிற்சி திட்டம், உங்க உணவு பழக்கம், உங்க தூக்க முறை, இது எல்லாம் சேர்ந்தது தான் செயல்முறை. ஓகே. ஆனா இலக்குகள் இல்லாம எப்படி ஒரு திசையை நோக்கி போக முடியும்? இலக்கு தானே நம்மள உந்தி தள்ளுது. இலக்குகள் திசையை நிர்ணயிக்க உதவுதுங்கிறது உண்மைதான். ஆனா இலக்குகளை மட்டுமே நம்பி இருக்கிறதுல சில பெரிய சிக்கல்கள் இருக்கு. என்னென்ன சிக்கல்கள்? முதல் சிக்கல் என்னன்னா, வெற்றியாளர்களுக்கும் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் ஒரே இலக்குகள் தான் இருக்கும். ஆமா, ஒலிம்பிக்ல கலந்துக்கிற எல்லா வீரரோட இலக்கும் தங்கம் ஜெயிக்கிறது தான். ஆனா ஜெயிக்கிறது ஒருத்தர் தானே. அப்போ இலக்கு வெற்றியாளரை தீர்மானிக்கல, அவங்களோட பயிற்சி செயல்முறை தான் தீர்மானிக்குது. இது ஒரு நல்ல பாயிண்ட். எல்லாரும் முதல் ரேங்க் வாங்கணும்னு தான் இலக்கு வைப்பாங்க. ஆனா படிக்கிற முறை தான் வித்தியாசத்தை உருவாக்குது. சரி, அடுத்த சிக்கல் என்ன? இரண்டாவது, ஒரு இலக்கு அடையிறதுங்கிறது ஒரு தற்காலிகமான மாற்றம் தான். தற்காலிக மாற்றமா? ஆமா, உங்க ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அத சுத்தம் செய்யணும்னு ஒரு இலக்கு வைக்கிறீங்க. கஷ்டப்பட்டு சுத்தம் செஞ்சிட்டீங்க, இப்ப ரூம் சுத்தமா இருக்கு. ஆனா பொருட்களை கண்ட இடத்துல போடுற உங்க பழக்கத்தை, அதாவது உங்க செயல்முறையை நீங்க மாத்தலன்னா என்ன ஆகும்? சில நாள்ல ரூம் மறுபடியும் பழையபடி அழுக்காகிடும். அதேதான், நீங்க நோயோட அறிகுறிக்கு சிகிச்சை கொடுக்கறீங்களே தவிர நோய்க்கான மூல காரணத்துக்கு இல்ல. இது நிஜம். எத்தனை தடவை நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து ஒரு மாசத்துல பழைய நிலைமைக்கு வந்திருப்போம். சரி, மூணாவது சிக்கல். மூணாவது, இலக்குகள் உங்க மகிழ்ச்சிய கட்டுப்படுத்துது. நான் அந்த இலக்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருப்பேன்னு நாம ஒரு நிபந்தனையை விதிச்சுக்கிறோம். அது வரைக்கும் நாம ஒரு விதமான தோல்வி மனப்பான்மையில தான் இருப்போம். கரெக்ட். இதுவே நீங்க செயல்முறைய விரும்ப ஆரம்பிச்சுட்டா, உங்க இலக்கை அடைறீங்களோ இல்லையோ, உங்க செயல்முறை இயங்குற ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு திருப்தியை உணர முடியும். உடற்பயிற்சி செய்யறதையே நீங்க ரசிக்க ஆரம்பிச்சுட்டா 6 மாசத்துல 6 பேக் வரலைனாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா, பயணத்தை ரசிக்கணும், சேரும் இடத்தை மட்டும் பார்க்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி. சரி, கடைசி சிக்கல். கடைசியா, இலக்குகள் நீண்டகால முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கலாம். ஒரு மராத்தானுக்காக பல மாசம் தீவிரமா பயிற்சி செஞ்ச நிறைய பேர் அந்த பந்தயத்தை ஓடி முடிச்சதும் பயிற்சி அப்படியே நிறுத்திடுவாங்க. ஆமா, ஏன்னா அவங்கள ஓட வச்ச அந்த இலக்கு இப்ப முடிஞ்சிடுச்சு. ஆனா ஒருத்தர் தன்னை ஒரு ஓட்டப்பந்தய வீரரா நினைச்சு அந்த செயல்முறையில கவனம் செலுத்தினா, மராத்தான் முடிஞ்ச பிறகும் அவர் தொடர்ந்து ஓடுவார். மிகச்சரி. செயல்முறையில கவனம் செலுத்துறதுங்கிறது ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடுறது மாதிரி, முடிவே இல்லாத ஆட்டம். ஓகே, இப்ப தெளிவா புரியுது. இலக்குகளை விட நாம தினமும் செய்யற செயல்களாலான அந்த செயல்முறை தான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த செயல்முறைகள்
பழக்கங்களால் ஆனது. அந்த பழக்கங்களை மாத்துறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவால். இதுல நாம என்ன தப்பு பண்றோம்? இங்க தான் புத்தகத்தோட மிக ஆழமான பகுதிக்கு வரும். நடத்தை மாற்றத்துல 3 அடுக்குகள் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றார். ஒரு வெங்காயம் மாதிரி. வெங்காயம் மாதிரியா? ஆமா, வெளி அடுக்கு முடிவுகள், அதாவது எடை குறைக்கிறது, புத்தகம் எழுதி முடிக்கிறது மாதிரி. நடு அடுக்கு செயல்முறைகள், அதாவது ஜிம்முக்கு போறது, தினமும் எழுதுறது மாதிரி. அப்போ உள்ளடுக்கு? உள்ளடுக்கு, அதாவது மையப்பகுதி, உங்க அடையாளம், ஐடென்டிட்டி. நீங்க உங்கள பத்தி என்ன நம்புறீங்க அப்படின்னுது. அடையாளம், அதுக்கும் பழக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? நாம பெரும்பாலும் மாற்றத்தை வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வர முயற்சி பண்றோம். அதாவது நான் எடையை குறைக்கணுங்கிற முடிவுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமா, ஆனா உண்மையான நீடித்த மாற்றம் உள்ளிருந்து வெளியே போகணும். அதாவது உங்க அடையாளத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நான் ஒரு ஆரோக்கியமான நபர் அப்படிங்கிற அடையாளத்தை நீங்க உருவாக்கிக்கணும். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்தோட. நிச்சயம். புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யற 2 பேரை எடுத்துக்கலாம். 2 பேர்கிட்டயும் ஒருத்தர் சிகரெட் கொடுக்கறார். சரி. முதல் நபர் சொல்றார், வேண்டாம் நன்றி, நான் புகைக்கிறத நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இரண்டாவது நபர்? இரண்டாவது நபர் சொல்றார், வேண்டாம் நன்றி, நான் புகைப்பிடிப்பவன் இல்லை. அட, 2 பதிலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கே. மிகப்பெரிய வித்தியாசம். முதல் நபர் தன்னை இன்னும் ஒரு புகைப்பிடிப்பவரா தான் பாக்குறார். அவர் தன்னோட பழைய அடையாளத்தை வச்சுக்கிட்டே ஒரு பழக்கத்தை மட்டும் மாத்த போராடுறார். ஆனா இரண்டாவது நபர்? இரண்டாவது நபர் தன்னோட அடையாளத்தையே மாத்திட்டார். புகைக்கிறதுங்கிறது அவரோட கடந்த காலத்தோட ஒரு பகுதி, இப்போதைய வாழ்க்கையோட பகுதி இல்லேன்னு அவர் ஆழமா நம்புறார். ஒரு பழக்கம் எப்போ உங்க அடையாளத்தோட ஒரு பகுதியா மாறுதோ அப்பதான் அது நிரந்தரமா நிக்கும். கரெக்ட். உங்களை நீங்களே கட்டாயப்படுத்த தேவையில்லை, அது இயல்பா நடக்க ஆரம்பிச்சிடும். வாவ், இது ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்போ ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கிறது இலக்கு இல்ல, ஒரு வாசகரா மாறுறதுதான் இலக்கு. ஒரு மரத்தான் ஓடுறது இலக்கு இல்ல, ஒரு ஓட்டப்பந்தய வீரரா மாறுறது தான் இலக்கு. அப்படித்தானே? மிக சரியா சொன்னீங்க. உங்க ஒவ்வொரு செயலும் நீங்க யாருன்னு ஆக விரும்புறீங்களோ அந்த நபருக்கான ஒரு வாக்கு மாதிரி. நீங்க ஒவ்வொரு தடவை உடற்பயிற்சி செய்யும் போதும் நான் ஒரு தடகள வீரர்ன்ற அடையாளத்துக்கு ஓட்டு போடுறீங்க. நீங்க ஒவ்வொரு தடவை குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில போடும்போதும் நான் ஒரு சுத்தமானவன்கிற அடையாளத்துக்கு ஓட்டு போடுறீங்க. எந்த அடையாளத்துக்கு அதிக வாக்குகள் கிடைக்குதோ அந்த அடையாளமா நீங்க மாறுறீங்க. அப்போ நம்ம அடையாளத்தை மாத்திக்க 2 வழிதான். ஒன்னு, நம்ம எப்படிப்பட்ட ஆளா மாறணும்னு முடிவு செய்யணும். 2வது, சின்ன சின்ன வெற்றிகள் மூலமா அத நமக்கே நாம நிரூபிக்கணும். ஒரு ஆரோக்கியமான நபர் இந்த நேரத்துல என்ன செய்வாருன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா காலப்போக்குல நாமளே ஆரோக்கியமான நபரா மாறிடுவோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆசயம். சரி, இப்போ இந்த பழக்கங்களை உருவாக்குறதுக்கான நடைமுறை வழிகளுக்கு போகலாம். இதன் பின்னாடி உள்ள அறிவியல் என்ன? ஆமா, பழக்கங்கள் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதை உருவாக்குறதும் உடைக்கிறதும் சுலபம் தானே? அதேதான். ஒவ்வொரு பழக்கமும் 4 படிகளை கொண்ட ஒரு பின்னூட்ட வளையத்துல, ஒரு ஃபீட்பேக் லூப்ல உருவாகுது. அது என்னன்னா, குறிப்பான். கியூ. ஆமா. ஏக்கம். கிரேவிங். செயல். ரெஸ்பான்ஸ். அப்புறம் வெகுமதி. ரிவார்ட். குறிப்பான், ஏக்கம், செயல், வெகுமதி. சரி, ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? கண்டிப்பா. நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க போன் டிங்னு ஒரு சத்தம் போடுது. அதுதான் குறிப்பான். அது உங்க கவனத்தை ஈர்க்குது. உடனே யார் மெசேஜ் அனுப்பியிருப்பா, என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆவல் வருமே. அதுதான் ஏக்கம். அந்த ஏக்கத்தால நீங்க உங்க போனை எடுத்து பாக்குறீங்க. அது செயல். மெசேஜ படிச்சதும் ஒரு சின்ன திருப்தி. அதுதான் வெகுமதி. இந்த வெகுமதி உங்க மூளைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. அடுத்த தடவை போன் சத்தம் போட்டா உடனே எடுத்துப்பாரு, ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்னு. இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கும்போது அது ஒரு தானியங்கு பழக்கமா மாறிடுது. ஓகே, இப்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த 4 படிகளையும் வச்சு நாம எப்படி ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க முடியும்? இந்த 4 படிகளையும் ஒரு நடைமுறை கட்டமைப்பா மாத்தலாம். இதத்தான் ஆசிரியர் நடத்தை மாற்றத்தின் 4 விதிகள்னு சொல்றார். இதுதான் பழக்கங்களை உருவாக்குறதுக்கும் உடைக்கிறதுக்குமான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னா முதல் விதி, குறிப்பான கண்ணுக்கு தெரியற மாதிரி வைங்க. மேக் இட் ஆப்வியஸ். 2வது, ஏக்கத்தை கவர்ச்சிகரமானதா மாத்துங்க. மேக் இட் அட்ராக்டிவ். 3வது விதி, செயலை சுலபமாக்குங்க. மேக் இட் ஈஸி. அப்புறம் 4வது விதி, வெகுமதியை திருப்திகரமானதா ஆக்குங்க. மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். சரி, இந்த விதிகளை ஒவ்வொன்னா நடைமுறை உதாரணங்களோட பார்க்கலாம். அப்பதான் கேட்கறவங்களுக்கு இது இன்னும் பிரயோஜனமா இருக்கும். முதல் விதி, மேக் இட் ஆப்வியஸ்.
அதை எப்படி செய்யறது? நீங்க தினமும் காலையில எழுந்து உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா காலையில எழும்போது அத மறந்துடுறீங்க. இங்கே குறிப்பான் தெளிவா இல்ல. இதுக்கு என்ன செய்யலாம்? ராத்திரியே உங்க உடற்பயிற்சி உடைய எடுத்து உங்க பெட் பக்கத்துல வச்சுக்கலாம். ஷூவை வாசல்ல வைக்கலாம். காலையில எழுந்ததும் உங்க கண்ணுல முதல்ல படுறது இதுவா தான் இருக்கும். இது உங்க மூளைக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு ஞாபகப்படுத்தும் ஒரு தெளிவான குறிப்பான். கரெக்ட். ஓகே, இது நல்ல ஐடியா. சரி, 2வது விதி, மேக் இட் அட்ராக்டிவ். உடற்பயிற்சி செய்யறது நிறைய பேருக்கு ஒரு கவர்ச்சியான விஷயமா தெரியாதே. அது எப்படி கவர்ச்சிகரமா மாத்துறது? இதுக்கு டெம்டேஷன் பண்ட்லிங்னு ஒரு உத்தி ஆசிரியர் சொல்றார். டெம்டேஷன் பண்ட்லிங். அதாவது நீங்க செய்ய விரும்புற ஒரு செயலை நீங்க செய்ய வேண்டிய ஒரு செயலோட இணைக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் பார்க்க ரொம்ப பிடிக்குது. ஆனா நீங்க ட்ரெட்மில்ல ஓடணும். ஆமா, அப்போ நான் ட்ரெட்மில்ல ஓடும்போது மட்டும்தான் அந்த சீரீஸ பாப்பேன்னு ஒரு விதி வச்சுக்கலாம். இப்போ ட்ரெட்மில்ல ஓடுறதுங்கிற செயல் உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் பார்க்க போறோங்கிற ஏக்கத்தோட இணைஞ்சு கவர்ச்சிகரமானதா மாறிடுது. அதேதான். அட இது சூப்பரா இருக்கே. செய்ய வேண்டிய வேலைய செய்ய ஆசைப்படுற வேலையோட முடிச்சு போடுறது. சரி, 3வது விதி, மேக் இட் ஈஸி. இது ரொம்ப முக்கியமானதா படுது. ஆமா, நம்ம மூளை இயல்பாவே சுலபமான வழிகளை தான் தேடும். ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய முயற்சி தேவைப்பட்டா நம்ம அதை செய்ய மாட்டோம். இதுக்கு ஆசிரியர் 2 நிமிட விதிய அறிமுகப்படுத்துறார். 2 மினிட் ரூல். நீங்க ஒரு புதிய பழக்கத்தை ஆரம்பிக்கும்போது அது 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி இருக்கணும். நான் தினமும் 1 மணி நேரம் படிப்பேன்னு இலக்கு வைக்கிறதுக்கு பதிலா, நான் தினமும் ஒரு பக்கமாவது படிப்பேன்னு இலக்கு வைக்கலாம். நான் தினமும் ஜிம்முக்கு போவேன்னு சொல்றதுக்கு பதிலா, நான் தினமும் ஜிம் ட்ரெஸ் மாட்டுவேன்னு ஆரம்பிக்கலாம். ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சுட்டா அது தானா தொடர்ந்துடும். கரெக்ட். நான் கிட்டார் கத்துக்க முயற்சி செஞ்ச கதை ஞாபகம் வருது. 1/2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா தினமும் கிட்டார் அதோட பையிலிருந்து வெளியே எடுப்பேன்னு மட்டும் ஆரம்பிச்சிருந்தா ஒருவேளை நான் இன்னும் தொடர்ந்து செஞ்சிருப்பேனோ என்னவோ. நிச்சயம். சரி, கடைசி விதி, மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். இது ரொம்ப முக்கியம். ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஒரு திருப்தி கிடைச்சா நம்ம மூளை அந்த செயலை திரும்பவும் செய்ய விரும்பும். ஆனா நல்ல பழக்கங்களோட பிரச்சனை என்னன்னா, அதோட வெகுமதி ரொம்ப காலத்துக்கு அப்புறமா கிடைக்கும். ஜிம்முக்கு போனா உடனே உடம்பு குறையாது. இதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு பழக்கத்தை முடிச்சதும் உடனே ஒரு சின்ன வெகுமதியை நமக்கு நாமே கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு பழக்கத்தை டிக் செய்யறதுக்காக ஒரு கேலண்டர் வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க உடற்பயிற்சி செஞ்சதும் அந்த தேதியில ஒரு பெரிய எக்ஸ் போடலாம். அந்த தொடர்ச்சியான எக்ஸ்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உடனடி திருப்தி கிடைக்கும். அது உங்களை அடுத்த நாளும் தொடர வைக்கும். அருமை. இந்த 4 விதிகளையும் ஒரு கெட்ட பழக்கத்தை உடைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இல்லையா? அப்படியே தலைகீழ. அதேதான். ஒரு கெட்ட பழக்கத்தை உடைக்க 1 குறிப்பான கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாத்துங்க. மேக் இட் இன்விசிபிள். உதாரணமா, போனை அதிகமா பாக்குறீங்கன்னா அத வேற ஒரு ரூம்ல வச்சிடுங்க. 2வது, ஏக்கத்தை கவர்ச்சியற்றதா மாத்துங்க. மேக் இட் அன்அட்ராக்டிவ். அந்த பழக்கத்தோட தீய விளைவுகளை யோசிச்சு பாருங்க. 3வது, செயலை கடினமாக்குங்க. மேக் இட் டிஃபிகல்ட். ஆமா, டிவி அதிகமா பாக்குறீங்கன்னா ஒவ்வொரு தடவை பார்த்த பிறகும் பிளக்க பிடுங்கி பேட்டரிய கழட்டி வச்சிடுங்க. கடைசியா, வெகுமதிய திருப்தியற்றதா ஆக்குங்க. மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபையிங். அந்த பழக்கத்தால ஏற்படுற இழப்ப உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்துங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம சின்ன சின்ன 1% முன்னேற்றங்களோட சக்தி, இலக்குகளை விட செயல்முறைகள் ஏன் முக்கியம், வெறும் செயல்களை மாத்துறதை விட நம்ம அடையாளத்தையே மாத்துறது எப்படி, அப்புறம் பழக்கங்களை உருவாக்குறதுக்கும் உடைக்கிறதுக்குமான இந்த 4 விதிகள்னு நிறைய விஷயங்களை ஆழமா பார்த்தோம். ஆமா, இறுதியா, நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு விஷயம். பழக்க வழக்கங்கள்ங்கிறது வெறும் நாம செய்யற செயல்கள் மட்டும் இல்ல. அதுதான் நாம யாருங்கிறதையே வடிவமைக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்க எப்படிப்பட்ட நபரா ஆக விரும்புறீங்க என்பதற்கான ஒரு வாக்கு. அப்போ இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுடைய தற்போதைய தினசரி பழக்கங்கள், அதாவது உங்களுடைய தினசரி வாக்குகள், நீங்க எதிர்காலத்துல ஆக விரும்பும் நபருக்கு ஆதரவா இருக்கா இல்ல அதுக்கு எதிரா இருக்கா? இந்த கேள்விக்கான பதில தான் உங்களுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு.